மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தால் நமக்கு ஆச்சரியத்தை நரகத்தை கட்டி இழுத்து வரக்கூடிய சங்கிலிகளை பிடிப்பவர்கள் எத்தனை பேர்? ஒரே ஒரு ஹதீஸ் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 5464வது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, يؤتى بجهنم يومئذ لها 70,000 زمام مع كل زمام 70,000 ملك يجرونها. மறுமை நாளில் நரகம் கட்டி இழுத்து வரப்படும். 70,000 சங்கிலிகளை கொண்டு கட்டி பிணைத்து இழுத்து கொண்டு வரப்படும். ஒவ்வொரு சங்கிலியையும் 70,000 மலக்குகள் பிடித்து இழுத்து வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். நரகத்தை அல்லாஹ் தஆலா மறுமையில கட்டி இழுத்து வர வைப்பான். நரகம் கர்ஜித்து சத்தமிட்டு நெருப்பை சப்தமும் அதனை சப்தமும் கேட்கும். மிக பிரம்மாண்டமா இருக்கும். அந்த நரகத்தை இழுப்பதற்கு 70,000 சங்கிலிகள் இருக்குமா? ஒவ்வொரு சங்கிலியையும் 70,000 மலர்கள் பிடித்து இழுத்து கொள்வார். இது வெறும் நரகத்தை இழுத்து வரக்கூடிய மலர்களுடைய 70,000 நம்ம பெருக்கி ஒரு தோராயத்தை வச்சாலும் 49 மில்லியன். இது வெறும் நரகத்திற்கு அது இழுத்து வர வேலை செய்யறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை எவ்வளவு பெரியதா படைத்திருப்பான். மலக்குகளே ரொம்ப வலிமையானவங்க. அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு வலிமை கொடுத்திருப்பான். அந்த வலிமையானவர்களே ஒரு சங்கிலி இருப்பதற்கு அதுல 70,000 பேர் இருக்கணும். அந்த மாதிரி 70,000 சங்கிலிகள் அந்த நரகம் எவ்வளவு பெரியதா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாங்க நம்ம நரகத்தை